நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தாம் பதவியேற்ற முதல் நாள்லேயே பெரிய அளவிலான ஆட்டம் ஆடினார் ட்ரம்ப். அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், இது எல்லாமே பேசுபொருளாக மாறுச்சு. உலகம் முழுவதுமே அதை பற்றிய பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் அதற்கான எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும்ல, அது இப்போது ரிவிட் அடிச்சிருக்கு. 22 மாநிலங்கள், அமெரிக்காவை சேர்ந்த 22 மாகாணங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வழக்கு தொடர்த்திருக்கிறார்கள். இந்த வழக்கு யார் மீது, எதற்காக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து H1B இந்த விசா, கெஸ்டாக அமெரிக்காவுக்கு போய் தொழில் பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. அது தொடர்பாக இருதரப்பு வாதங்களையும் கொண்டு வந்து டேபிளில் வைங்கன்னு சொன்னது யார்? சைனாவும் ரஷ்யாவும் இப்போது வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஆபத்து ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி. எல்லாத்தையும் தாண்டி பிறப்புரிமை தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராக வானவில் குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு எதிராக அவர் பேசி இருக்கக்கூடிய விடயங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கான ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. டீட்டெயில்டாக பேசிடலாம், வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மெக்சிகோவினுடைய பார்டர்லையும் கனடாவினுடைய பார்டர்லையும் அமெரிக்காவில் போகிறதுக்காக குவிந்திருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கலாம், அதிகமான அளவில் மெக்சிகன்ஸ் தான் உள்ளுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் 18,000 இந்தியர்கள் அந்த கதவு திறக்கப்படுமா அப்படிங்கிறதுல காத்து கிடக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சட்டவிரோதமாக அவர்கள் குடியேறி இருக்கிறார்கள் அமெரிக்காவில், அவங்கள அப்புறப்படுத்துங்க அப்படின்னு அமெரிக்கா டைரக்டாக ஜெய்சங்கரை கூப்பிட்டு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கு. என்னப்பா ஜெய்சங்கருக்கு ஃப்ரண்ட் சீட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் முதல்ல போய் உக்காந்துட்டாரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்தியாவிற்கான மரியாதையை அமெரிக்கா குறைக்கவில்லை. இந்தியா தனது மரியாதையை தானே, அதிகாரங்கிறது கொடுக்கறது கிடையாது, எடுத்துக்கிறது தான். அந்த அளவில் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு கருணாநிதியினுடைய எழுத்துக்கள் மாதிரி ஜெய்சங்கர் டைரக்டாக அமெரிக்காவோடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களில் ஒட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். அது இந்தியாவுக்கும் நல்லது, மோடிக்கும் ஆரோக்கியமான விஷயம்தான். ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 18,000 இந்தியர்களை மீட்பது எப்போது அப்படிங்கிற கேள்வி இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. அமெரிக்காவினுடைய ஸ்டார்கேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதனுடைய என்ட்ரன்ஸில் இருந்துக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கார். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி அமெரிக்கா முன்னேற போகுது. இதற்காக அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கிறது, இனிமேல் அமெரிக்கா எந்த நாட்டுடனும் போர் புரியாது, யாருக்கும் போர் புரிவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அமெரிக்கா போக போகுதுங்கிறத அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னா, ஓப்பன் ஏஐனுடைய ஓனர் சாம் ஆல்ட்மன் அவரோட ஒரு பெரிய டீல் ஒன்று பேசுகிறார். ஸோ இந்த டீல் ரிலேட்டடாக $500 பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒதுக்குறாங்க இதற்காக, ஏஐனுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆல்ட்மன் பேசும்போது எப்படி தெரியுமா குறிப்பிட்டிருந்தார்? இனிமேல் எனக்கு பிறக்க போகிற பிள்ளை இருக்குல்ல, அதை விட ஏஐனுடைய அறிவு அதிகமாக தான் இருக்கும், என் குழந்தையினுடைய அறிவோ என் குழந்தையினுடைய அறிவின் வீச்சோ கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மனித மூளையை விட மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இனி மனிதனையே வழிநடத்த போகுது அப்படின்னு ஆல்ட்மன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ட்ரம்ப்பை அப்படியே புன்னகையில் ஆழ்த்துச்சு. இது ஒரு புறம் இருக்கட்டும், ஸ்வீட்டான நியூஸை விட ஹாட்டான நியூஸ் ஒன்று பார்ப்போமா? ரஷ்யாவும் சைனாவும் இப்போது ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னா, ஜி ஜின்பிங்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. முதல்ல அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் தள்ளி போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி, அதற்கு பிறகு இல்லை ட்ரம்ப் சீனாவோட 10% இறக்குமதி வரி விதிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம், ட்ரேட்லையும் சரி ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விடயங்கள்லாம்
ட்ரம்ப் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண உடனேயே ரஷ்யாவும் அலர்ட் ஆச்சு, சைனாவும் அலர்ட் ஆச்சு. 2 பேர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பரஸ்பர உடன்படிக்கை அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வடகொரியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால், ட்ரம்பினுடைய இனாக்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தப்போ வடகொரியாவில் ஒளிபரப்பப்பட்ட அந்த மிக முக்கியமான விடயம் அப்படிங்கிறது 1950ஆம் ஆண்டிலிருந்து 1953ஆம் ஆண்டு வரை நடந்த கொரிய போர் அப்படிம்பாங்க. அந்த கொரிய போரில் அமெரிக்கா எப்படி முரண்பட்ட விஷயங்களையும் நியாயமற்ற சம்பவங்களையும் செய்து காட்டியது அப்படிங்கிறத எப்படி கிம் வந்து பொதுமக்களுக்கு போட்டு காட்டுறார். அப்போது அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் ஒருத்தர் போஸ்டிங்கில் வந்து உக்காந்தாரு அப்படின்னா வடகொரியா மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னுடைய முதல் எதிரிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற நாடு தான். அதில் யார் பிரசிடெண்டாக வந்து உக்காந்தாலும் சரி, கொரிய போரை மறந்துடாதடா அப்படிங்கிறத தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கார். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் வடகொரியன் போவான் அப்படிங்கிறது தான் அவங்க ரஷ்யாவுக்கு கொடுத்து இருப்பக்கூடிய ட்ரூப்ஸுக்கான உதவி. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதெல்லாத்தையும் தாண்டி ட்ரம்பினுடைய இனாக்ரேஷனுக்கு பிறகு அவர் நடத்தியிருந்த ப்ரெஸ் மீட் எல்லாமே பேசு பொருளாக மாறிச்சு. அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அமெரிக்கா இனிமேல் போதைப் பொருளுக்கு எதிரான நாடாக இருக்க போகுது. மெக்சிகோ வழியாகவும் கனடா வழியாகவும் தான் அமெரிக்காவுக்கு போதைப் பொருளே சப்ளை ஆகுது. ஈவன் பைடனுடைய பையன் கூட ஏகப்பட்ட போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அரெஸ்ட் ஆகி அப்புறம் ரிலீஸ் செய்யப்பட்டார். அவரை கண்காணிக்கிறதுக்காகவே 50க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைச்சிருக்காங்களாம் ட்ரம்ப் தலைமையில். ஸோ ட்ரம்ப் வந்து தலைமையிலான அரசு இந்த 50 பேரை வந்து நியமித்து பைடனுடைய பையனை ஃபாலோ பண்ணுங்கள், அவருடைய செல்ஃபோனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஆள் அலோகேட் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து எதுக்காக இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் போதைப் பொருளை மறைமுகமாக சப்ளை பண்ணுறாங்கிறதுனால விதிக்கிறேன் வதி 25% வாங்கிக்க, முடிஞ்சால் வந்து உன் பொருளை இறக்குமதி பண்ணி, இல்லையா கொண்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அந்த 2 நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்து வரியையும் விதித்து தள்ளியிருக்கார். ஒரு நாட்டில் பிறக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கான பிறப்புரிமை. நீங்கள் எந்த ஊரில் பிறந்த அப்படிங்கிறத வச்சு தான் நீ எந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டிலேயே பிறந்தா கூட உன் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டால், நான் பிறந்த ஊர் என்னவோ அதைத்தான் நான் சொல்லி காட்டுவேன். அந்த வகையில் இந்த பிறப்புங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அப்படி அமெரிக்காவில் அவங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் குடிமகனாக இல்லாட்டி கூட அந்த குழந்தை அமெரிக்காவில் பிறந்ததுன்னா அதில் அவங்களுக்கான பிறப்புரிமை அப்படிங்கிறது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. 150 ஆண்டுகால வரலாற்று மாற்றி அமைச்சார் ட்ரம்ப். இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எதிராக 22 மாகாணங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ட்ரம்ப் பிரசிடெண்ட் தான், அவர் வந்து ஒன்றும் மன்னர் கிடையாது, அவர் நினச்ச மாதிரிலாம் எல்லாம் செஞ்சிட முடியாது, நீதிமன்றத்துக்கு கதவுகளை நாங்கள் தட்டுகிறோம்னு இங்கே ஒவ்வொரு மாகாணத்தினுடைய வழக்கறிஞர்களும் போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குடியுரிமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் போய் நீ கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய மக்கள் 58% பேர் அவங்க உடனே ஓட்டு எடுப்பாங்க அமெரிக்காவில். அது நீங்கள் ட்விட்டராக இருக்கட்டும், கருத்துரிமை பேசக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த இடத்துல வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததன் அடிப்படையில் வெவ்வேறு சர்வே கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், அமெரிக்க மக்கள் 58% பேர் இந்த குடியுரிமை தொடர்பாக ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஊர்சிலா யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடெண்ட், அவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த லேடி. ஆள் பார்த்தீங்கன்னா வந்து பாப்கட்லாம் வச்சுட்டு ஸ்டைலாக தான் இருப்பாங்க. அவங்க 2029 வரைக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கான ஹெட்டாக பதவியை நீட்டிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, இந்தியா பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்புறாங்க. யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் வந்து ஃபஸ்ட்டு பயணம் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பயணம்ங்கிறது சீனாவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க, 2வது இந்தியாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனே பகைத்து கொண்டது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஈவன் பிரான்ஸ் கூட இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விஷயத்தை ரிலேட்டடாகவும் சரி, வானவில் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது ரிலேட்டடாகவும் சரி, LGBTQ பெரிய அளவிலான அங்கீகாரம் கொடுக்கறது ரிலேட்டடான விஷயங்களை செய்கிறதுலையும் சரி, பிரான்ஸ் இப்போது முன்னோக்கி செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் டிரான்ஸ்ஜெண்டரா இனிமேல் வந்து இராணுவத்தில் பணி கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டரா இனிமேல் வந்து நீ திருநங்கைகளா, அப்போ நீங்கள் வந்து இனிமேல் பெண்களோடு நடத்தக்கூடிய போட்டியில் பங்கெடுக்கக்கூடாது. ஈவன் பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு பெரிய அளவில் அவங்க ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் கூட போட்டியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை பிரான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தது. இது மிகப்பெரிய அச்சுறுத்தல், உலக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு துரோகமாக பார்க்கப்பட்டது. அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனியாக ஒரு போட்டி நடத்தலாம், ஆனால் பெண் டிரான்ஸ்ஜெண்டரோட போட்டியிடுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய நிலைப்பாடு.
இதுக்கு எதிராகவும் இப்போ கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிகமான அளவில் வானவில் கம்யூனிட்டி இந்த LGBTQ போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் ஆச்சரியத்துக்குரியது தான். இப்படிப்பட்ட நிலையில் நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பக்கூடிய மனோபாவத்துக்கு வந்திருக்காங்க. வாஷிங்டன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சர்ச்சில் தான் ட்ரம்ப் ப்ரேயருக்கெலாம் போவார். அங்கே இருக்கக்கூடிய ஆயர் அவங்க வந்து ரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, அவங்க இந்த LGBT கம்யூனிட்டி மேலே கொஞ்சம் அக்கறையோடு நடந்துக்கோங்க, கருணை காட்டுங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பிறப்புரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவங்க இந்த இதில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறது அவங்க தேர்ந்தெடுத்தது இல்லையே, இயற்கை கொடுக்கறது தானே, அப்புறம் ஏன் நீங்கள் அவங்கள ஒதுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பிரசிடெண்ட்டை நோக்கி கருணை காட்டுங்கள், பீஸ் கிவ் மெர்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கோபம், அமெரிக்காவினுடைய டாலருக்கு எதிராக எப்படி வந்து பிரிக்ஸ் நாணயம்ங்கிறது ஒன்று உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் வந்து அதற்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் 100% வரி அப்படிங்கிற அவருடைய முடிவு அப்படிங்கிறது மாற்றிக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் தான். இது வந்து அதுக்கடுத்து ஃபெடரல் டீமுக்கு போகும், அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படி நம்ம மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் நிறைவேற்றினா தான் ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நாட்டில் சட்டமாகுமோ, அதே மாதிரி ட்ரம்பினுடைய வெறுமன வார்த்தைகள் மட்டுமே இங்கே சட்டமாயிடாது. அதற்கு பிறகு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குழுக்கள் இருக்குது, வழக்குகள் போடுவாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றங்கள் மூலிமா அந்த சட்டங்கள் மாற்றப்படும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்காவிலையும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கடந்து தான் ஒரு சட்டம் அமலுக்கு வரும். ஈவன் டிக்டாக் கூட வந்து ட்ரம்ப் நினச்சாரு அப்படின்னா அந்த டிக்டாக்கை வந்து எலான் மஸ்கினுடைய உதவியோட அது தானே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிஸ்னஸ் டீல். பட் இந்த குடியுரிமை தொடர்பான விஷயங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தொடர்பான விடயங்களும் இது எல்லாமே வழக்குகள் தொடரப்பட்டது அப்படின்னா அது மனித நேயத்துக்கும் மனித உரிமைக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது ட்ரம்பினுடைய முடிவுக்கு ஆபத்தையும் விளைவிக்கும். WHO பற்றி ஆபத்தான விஷயங்களை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இந்த WHO அப்படிங்கிறது இந்த மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் அவர் செய்த தவறுகள், ஈவன் கோவிட் வைரஸ் காலகட்டத்தில் கூட அதிகமான அளவில் மருந்துகள் எங்கிருந்து போச்சு அப்படின்னா அமெரிக்கா சைடில் இருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த மருந்துக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டது. ஈவன் ரஷ்யாவினுடைய மருந்து, இந்தியாவினுடைய மருந்து எல்லாமே அதற்கு பிறகு லைன் பை லைனாக தான் வச்சுருந்தாங்களே தவிர நமக்கான உரிமையை அவங்க கொடுக்கல. காரணம் என்னென்னா மிகப்பெரிய மருந்து மாஃபியா அப்படிங்கிறது WHOட டைப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் இருக்குது. ஸோ இதன் காரணமாகவும் நாங்கள் WHOலேருந்து வெளியேறோன்னு கொரோனா பீரியட்லேயே அவர் அந்த முயற்சி எடுத்தார். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு WHO விலகியிருக்காரு அப்படிங்கிற முடிவுக்கு பெரிய அளவிலான ஆதரவுகள் இருக்குது. WHO பற்றிய ஷாக்கான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அதன் மூலிமா ஒரு கொரோனா வைரஸை தாண்டி அது எய்ட்ஸினுடைய வைரஸும் அதுக்குள்ளே கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் ஒன்று பரவிட்டு இருக்கு. அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதை பற்றிய செய்திகளை அடுத்து நான் பதிவு செய்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இந்த H1B விசா பற்றிய பேச்சுக்களும் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்காங்க. இரு தரப்பு வாதங்களையும் கொண்டு வந்து என்கிட்ட வைங்க, அதில் நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தொழில் முனைவோர்களை இழுக்கிறதுக்கான வேலை தான் இந்த H1B. அதுக்குண்டான வாய்ப்பையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் போல். ஸோ கூடிய விரைவில் இந்த H1B விசாவுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய உண்மைத்தன்மையான தகவல்கள் தெரிவிக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். பெரிய அளவிலான முயற்சி எடுத்து நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படிக்கிறத ஃபேக்ட் செக் அடிப்படையில் நிறையா விஷயங்களை செக் பண்ணதற்கு பிறகு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.